இது கேரளா ஃபேமஸ் ஹெல்தியான முந்திரி கொத்து தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பருப்பு வகை சிறுபயிறு வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணும் பொருட்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். போலி சோடா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பழமையான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம செய்ய போகிறோம். அது அந்த நாளில் பண்டிகை காலத்துலலாம் நல்ல ஃபேவரட்டாக பிடிச்ச மாதிரி செய்வாங்க. வேறு எதுவும் இல்லை, முந்திரி கொத்து தான். இப்போ அந்த முந்திரி கொத்தை வந்து நம்ம எந்த வீட்லேயுமே பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு டிஷ்ஷாக போச்சுது. அதனால் நான் இன்னைக்கு வந்து அந்த டிஷ்ஷை வந்து அழகாக செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். ஆமாம், சிறுபயிரில் வந்து சிறுபயிறு, தேங்காய், நம்ம வெல்லம் எல்லாம் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எல்லாமே கிளாஸ் அளவில் தான் அளவு எடுத்துருக்கேன். நம்ம எந்த கிளாஸில் எடுத்துருக்கோமோ அதே அளவில் எடுங்க. இப்போ நான் வந்து 1 கப் பச்சை பயிறு எடுத்துருக்கேன், சிறுபயிறுன்னு சொல்லுவாங்க, அது 1 கப்பு. தேங்காய் வந்து அதே போல் ஒரு கிளாஸ் தான் எடுத்துருக்கேன். அரிசி 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. மைதா மாவு 1 கிளாஸ் தான். 300 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். 5 ஏலக்காய், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நான் சர்க்கரைன்னு சொல்லிட்டேன், இது வெல்லம் 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எல்லா தேவையான பொருட்களையும் எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம இரும்பு சட்டியில் வச்சு எல்லாமே வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம உருண்டை பண்ணணும். அதை இப்போ பார்க்கலாம். அடுப்பு பற்றலாம். பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு சட்டி வச்சாச்சு. இரும்பு சட்டி சூடாயாச்சு. அதில் அந்த 1 கப் பச்சை பயிறு வந்து நம்ம வறுக்க போகிறோம். இது கொஞ்சம் கலர் மாறது வரையும் கருக விடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறி அதில் ஒரு வாசனை வரும், அது வரை நம்ம நல்லா வறுக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டாச்சு. லேசான ஒரு சிவப்பு கலரில் தான் இருக்கணும், கருக விடக்கூடாது. நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை தட்டிடலாம். அடுத்தது நம்ம 1 கப் அரிசி வச்சுருக்கோம். அதை வந்து நல்ல ப்ரௌன் கலராக வறுக்கணும். அதையும் கருக விடக்கூடாது. தீ வந்து இதுக்கு மீடியமாக வச்சு தான் வறுக்கணும், அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ இதுவும் கருகாமல் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே தட்டிடணும். அடுத்தது 1 கப் அளவு தேங்காய், அதோட ஒரு 5 ஏலக்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போடணும். இதுவும் லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வந்தாலே போதும்.
இதுவும் நல்ல ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதையும் நம்ம வந்து மாற்றிடலாம். கருப்பு வெள்ளை எள்ளு வந்து 2 ஸ்பூன் எடுத்து இதையும் சேர்த்து வறுக்கணும். லேஸ் இதை லேசாக வறுத்தாச்சு. இதையும் நம்ம கொட்டிடலாம். ஒரு மண்சட்டி வச்சுட்டு இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் ஊறட்டும். இது கரையணும், நல்ல சூடாகணும். ஆன பிறகு தான் நம்ம அந்த தண்ணி வந்து ஊற்றி உருண்டை பிடிக்க முடியும். இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிறது கொஞ்சம் நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப பொடியாக நைஸாக திரிக்காமல் கொரகொரப்பாக வந்து இதை வந்து அரைச்சி எடுக்கணும். இது சூடு ஆறியாச்சு. நம்ம இதில் பவுலில் தட்டி கொஞ்சம் கொரகொரப்பாக திரிக்க போகிறோம். இதை நான் மிக்சியில் பொடிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப நைஸாக பொடிக்கலை, கொரகொரப்பாக பொடிச்சிருக்கேன். என்ன பாருங்கள், இப்படி கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சா நம்ம உருண்டை பிடிச்சி அதை நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி பொடிப்பாங்க. கொஞ்சம் கரைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட இது கரையணும். இப்போ இது நல்லா கரைஞ்சாச்சு. நம்ம இதை வந்து அடுப்பிலிருந்து இறக்கிடலாம். இப்போ இந்த பாகு வந்து டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வெல்லத்தை வந்து நம்ம வடிகட்டணும். நம்ம இப்போ காய்ச்சின வெல்லத்தை வந்து வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறணும். கை பொறுக்க தகுந்த ஆறின பிறகு தான் நம்ம உருண்டையில் கொஞ்சம் அந்த பொடியில் ஊற்றி ஊற்றி உருண்டை பிடிக்க முடியும். இப்போ அடுத்ததாக இந்த வெல்லம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இது வந்து கொஞ்சமாக ஆறின பிறகு இந்த பவுடரில் பொடி செஞ்சுருக்க பவுடரில் வந்து ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இது வந்து லேசாட்டு சூடாக இருக்கும்போது ஊற்றி ஊற்றி தான் உருண்டை பிடிப்பாங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்த வெல்லத்தை கொஞ்சம் சைடாட்டு அந்த இதில் ஊற்றிட்டு பக்கம் பக்கமாக அழகாக உருண்டை பிடிச்சி கொண்டு வாங்க. அப்போ கரெக்டாக வரும்.
இதில் எல்லாமே சத்தான பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு பெரியவங்க கூட எல்லாமே விரும்பி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் அந்த டைமுக்கு வந்து இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. தேவைக்கு நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த உருண்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு வந்து மேலே ஒரு கோட்டிங், அதாவது மைதா மாவு வச்சு நம்ம முக்கி தான் ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கு வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கோம். இதை ஒரு பவுலில் தட்டியாச்சு. கொஞ்சமாக 1/4 ஸ்பூனை விட குறைவாக மஞ்சள் பொடி, ஒரு கைப்பிடி இல்லை, கொஞ்சம் குறைவாக உப்பு, தோசை மாவு பதத்தில் இதை கலக்கிக்கிடணும். கொஞ்சம் அதுக்கு தகுந்தவாறு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலக்கியாச்சு. இந்த பதத்தில் தான் இருக்கணும், தோசை மாவு மாதிரி. ரொம்ப தண்ணி ஆக்கக்கூடாது. இரும்பு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சாச்சு. நான் இப்போ வந்து அந்த முந்திரி கொத்தை வந்து அதில் போட போகிறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை இந்த மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி போடணும். இப்படி ஒவ்வொன்றா எடுத்து போடணும். இதை வந்து நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இது ஏன் வந்து இது முந்திரி கொத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மலையாளத்தில் வந்து கிரேப்ஸுக்கு முந்திரின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நம்ம கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை மாரி சேர்ந்து அடுக்கடுக்காக தான் இருக்கும். அதனால தான் இந்த பண்டத்துக்கு வந்து முந்திரி கொத்து அப்படின்னு பேர் வந்து, இது கொத்தாக இருக்கிறதுனால இதை வந்து முந்திரி கொத்துன்னு சொல்கிறாங்க. இந்த முந்திரி கொத்து, அதாவது இந்த உருண்டையை வந்து நீங்கள் எல்லாமே பொரித்து வைக்கணும், பாக்ஸில் அடைக்கணும்னு கூட வேணாம். அந்த உருண்டையை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைக்கு கொஞ்சமாக மாவு கலக்கி இப்படி ஒரு 10 காணம் பொரிச்சிட்டு டைமுக்கு அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் எடுத்து பொரிச்சுக்கிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரி கொத்து வந்து ஃப்ரை பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நான் பாருங்கள், முந்திரி கொத்து நம்ம ஏன் எப்படி சொல்கிறோன்னா பார்த்திங்கன்னா, முந்திரி நம்ம கிரேப்ஸ் எப்படி இருக்குது, மலையாளத்தில் முந்திரின்னா கிரேப்ஸு தான் முந்திரின்னு சொல்லுவாங்க.
அதை மாதிரி இருக்குது. அதனால தான் இதுக்கு இந்த பேர். இப்போ நான் இதை வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன். இதில் ஒன்று எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக சாஃப்டாக இருக்குது. கரெக்டான இனிப்பு, அந்த தேங்காய் வாசம், ஏலக்காய் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃபுட்டோட இது என்னென்னா பச்சை பயிறு. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம ஈவினிங்கில் வந்து பிள்ளைங்களுக்கு அவிச்சு கூட கொடுப்போம் அந்த பச்சை பயிரை. இந்த மாதிரி பொடி பண்ணி இந்த ஒரு டிஷ் வந்து நல்லா இருக்குன்னு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்குது. நான் போட்ட அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.